நண்பர்களே, இன்றைக்கி கத்தரியில் நாற்றழுகல் நோய் பற்றி பார்ப்போம். பொதுவாக நாற்றழுகல் நோயானது சமதள பாத்தியில் நம்ம நாற்று விடும்பொழுது வருது. இந்த நோயை தடுக்கிறதுக்காகவே நம்ம கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவோம்னா, சமதள பாத்தி போடாமல் மேட்டுப்பாத்தி அமைச்சு விதைப்போம். இப்போ ரீசெண்டாக கத்தரியில் நாற்றழுகல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்கன்னா, குழித்தட்டு நாற்றங்கால். இதுதான் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன் இதை பயன்படுத்துகிறோன்னா, ஒரு குழிக்கு ஒரு விதை, அதனால் உணவு, ஊட்டச்சத்து இதில் எதுலேயுமே போட்டி இருக்காது, சீராக வளரும், நல்ல ஆரோக்கியமான நாற்று கிடைக்கும். அதனால் இப்போ குழித்தட்டு நாற்றங்களை பயன்படுத்துகிறாங்க. இதை எடுத்துகிட்டு போகிறது ஈஸி, வாங்கிட்டு வர செலவும் கம்மி, 2 வருஷத்துக்கு வச்சுலாம். தடிமண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆயுசு மாறும். இப்போ நோய் காரணிகள் என்னன்னு பார்க்குறோம். பித்தியம் அஃபானி டெர்மேட்டம், பைட்டோப்தரா பாரசிடிகா, ரைசோக்டோனியா சொலானி, ஸ்க்ளிரோசியம் ரால்ஃப்சி, இந்த பூஞ்சான கிருமிகள் தான் நோயை ஏற்படுத்துது. அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோன்னா, மேட்டுப்பாத்தி அமைச்சிருப்போம், இல்லாட்டி சமதள பாத்தி போட்டிருப்போம். இதில் போட்டிருந்தாலும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பெட்டில் பார்த்தோம்னா திடீர்னு எல்லாம் சுருண்டு கிடக்கும், ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி அப்படி திட்டாக கிடக்கும். இந்த நோயை சின்ன வயசுலேயே கட்டுப்படுத்தாமல் விட்டோம்னா அது பல அழுகலை ஏற்படுத்தும். படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்க, இந்த பிரச்சனை எப்படி தான் தீர்க்கிறது? இப்போது இந்த நோய் பூஞ்சானத்தால் பரவ நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அப்போ பூஞ்சானம் விதை மூலமாக ஒன்று பரவும், இன்னொன்று மண் விளையாட்டி பரவும். எப்படி பரவுனாலும் விதையை நம்ம நிலத்துல தான் விதைக்க போகிறோம், சரிங்களா? அப்போ விதையை நேர்த்தி செஞ்சு விதைச்சிட்டோம்னா மண்ணிலேருந்து வந்தாலும் சரி, விதையிலேருந்து பூஞ்சானம் வந்தாலும் சரி, பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடலாம். அப்போ விதையை அக்ரோசான், செரைசான் போன்ற பூஞ்சான கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செய்வதன் மூலம் நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.